பிரித்தானியாவில் பிள்ளைகளின் பெயரில் அரசாங்கத்தால் வைப்பிலிடப்பட்ட பில்லியன் கணக்கான பவுண்ட் இன்னும் வங்கிகளில் உரிமை கோரப்படாமல் உள்ளதாக HMRC தெரிவித்துள்ளது. 2005ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் அப்போதைய தொழிற்கட்சி அரசாங்கத்தினால் சைல்டு ட்ரஸ்ட் ஃபண்ட் எனும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி 2022ஆம் ஆண்டு முதல் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி 2011ஆம் ஆண்டு வரை பிறந்த பிள்ளைகளே இதற்கு தகுதியானவர்கள். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பிப்பதற்கான அரசாங்கம் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பிப்பதற்காக அரசாங்கம் 250 பவுண்டுகள் பெறுமதியான வவுச்சர்களை வழங்கியது. குறிப்பாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கும் உள்ளூராட்சி சபைகளின் பராமரிப்பில் இருந்த பிள்ளைகளுக்கும் இதைப்போல 2 மடங்காக 500 பவுண்டுகள் பணம் வழங்கப்பட்டது. இந்த கணக்குகளில் பெற்றோர்கள் வருடாந்தம் 9,000 பவுண்டுகள் வரை வைப்பிலிடவும் அனுமதி வழங்கப்பட்டது. 18 வயதை பூர்த்தி செய்தவுடன் அந்த பிள்ளைகள் தங்களது பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். தற்போது 21 வயதை எட்டியுள்ள இளைஞர்களின் கணக்குகளில் சுமார் 2,200 பவுண்டுகள் வரை சராசரியாக பணம் முடங்கி கிடக்கின்றது. பல குடும்பங்கள் இடமாற்றம் காரணமாகவோ அல்லது விவரங்கள் தெரியாத காரணத்தினாலோ இந்த பணத்தை இன்னும் பெறவில்லை. சமீபத்தில் BBC தொலைக்காட்சியின் மார்னிங் லைவ் நிகழ்ச்சியில் பேசிய லாரா பொம்ப்ரெட் பெருந்தொகையானோர் இன்னும் உரிமை கோராமல் இருப்பதால் உடனடியாக இதனை சோதித்து பார்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். உங்களுக்கு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கணக்கு இருப்பதை நீங்கள் அறிந்தும் அது எந்த வங்கியில் இருக்கின்றது என்று தெரியாவிட்டால் கவலைப்பட தேவையில்லை. முதலில் உங்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடம் இது பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியும் விபரம் தெரியாவிட்டால் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள சைல்டு ட்ரஸ்ட் ஃபண்ட் டூல் மூலம் நீங்கள் தேடி பார்க்கலாம். அல்லது HMRC அமைப்பை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்கள் கணக்கு ஆரம்பத்தில் எந்த வங்கியில் திறக்கப்பட்டது என்ற விபரத்தை அறிந்து கொள்ள முடியும்.